இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானும் சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது போல சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது எங்களா வாழ்நாளில். நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியனாக. பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன், வந்து தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முதல் ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், அதெல்லாம் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமாக 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட சினிமா பொறுத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். there are many kinds of film. ஃபாஸ்பெண்டர் இருக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் இருக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசாந்த் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பெனகல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறலேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரானரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து our tongue has been gifted by the extraordinary taste buds. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிகைக்காரர்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 years 10 years உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாமல் இருக்குது. திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு வயர்னால வந்து அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் மிஸ் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தோன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு
கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசன் கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டி வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போதே தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு அவர் கிளாப் பண்ணி ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்காரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்காரணம் தான் ஆக்சுவலாக. நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடு சார், பெரிய ஹிட்டாகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானே சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சார். இன்னும் ஒரு 50 ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி விட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும்